அடுத்த நிகழ்வாக இம்மாணவர் மன்றத்தின் வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காகவும் இந்த மன்றம் உருவானதன் அடிப்படை நோக்கம், அதன் முக்கியத்துவம் மற்றும் மாணவர் சமூகத்திற்கு இது வழங்கும் அறிவாற்றல், ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவ பற்றிய ஒரு தலைமையுரையை வரவேற்புரையை நடத்துவதற்காக நாம் இவ்விடம் அழைப்பு விடுப்பது அல்-ஹாஃபித் அப்துல்லா அவர்களை. அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் பிக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இக்கலாசாலையின் உஸ்தாத்மார்களே, இன்னும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களே, மேலும் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஹிஃபுல் ஷரியா பிரிவினுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஹக்கானியா அரபு கல்லூரி இவ்வருடத்தின் 2வது பொதுமன்ற நிகழ்வு. இது வழமைக்கு மாற்றமாக முறையில் இந்த விழாவினுடைய அரங்கிலே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கு வந்து எம்மோடு கலந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள், உஸ்தாத்மார்கள் அனைவரையும் ஆரம்பமாக வரவேற்றுக் கொள்கிறேன். அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் பிக்கும். இன்று பிப்ரவரி 7ஆம் தேதி 2026ஆம் அன்று எம்முடைய கலாசாலையில் நடத்தப்படுகின்ற மாணவர் மன்ற நிகழ்வு ஒரு புதிய பாடத்தையும் ஒரு புதிய அனுபவத்தையும் நமக்கு அளிக்கப் போகின்றது. உண்மையிலேயே மாணவர் மன்றம் என்பது மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தவும், சிந்தனைகளை விரிவுபடுத்தவும், அவர்கள் இந்த அண்மை கால உலக சூழலை பற்றிய சரியான புரிதலை வளர்ப்பதற்கும் ஒரு முக்கியமான மேடையாக காணப்படுகின்றது. இந்த நிகழ்வு மூலமாக நீங்கள் அனைவரும் உங்கள் இலைமறை காய்கள் போல் மறைந்திருக்கக்கூடிய உங்கள் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கும், உங்கள் ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கும், மேலும் உங்களிலே தடையாக இருக்கக்கூடிய உங்கள் மேடை பயம் என்ற தடையை நீக்கி உங்கள் உள்ளத்தில் தைரியத்தையும் மனோபக்குவத்தையும் உண்டாக்குவதற்குரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றீர்கள். நமது கல்லூரியின் முக்கியமான நோக்கம் மாணவர்களை அறிவாற்றல், நெறிமுறை மற்றும் சமூக பொறுப்புள்ள தலைமைகளாக மாணவர்கள் உருவாக வேண்டும் என்பதாகும். அப்படியானவர்கள் மூலமாகத்தான் தாங்கள் கற்ற அந்த அறிவையும் பிரயோஜனப்படுத்துவதோடு முழு சமூகத்திற்கும் பிரயோஜனமான ஆலிம்களாக மாறுவதற்கு முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறும்போது, வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், இந்த திருவசனத்திற்கு திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் முஜாஹித் ரஹ்மத்துல்லா போன்றவர்கள் அதற்கு விரிவுரை கூறும் பொழுது, அந்த அல்லாஹ் தஆலா தந்த அந்த நிஅமத், அந்த அருட்கொடை என்பது குர்ஆன் ஆகும். அந்த அருட்கொடைக்கு நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, ஓதிக் கொடுப்பது, இதுதான் அதற்குரிய நன்றியாகும் என்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே இது நமக்கு அவசியமான ஒன்றாக பேச்சாற்றல், நம்முடைய எழுத்தாற்றல், இது போன்று இன்னொரு பல ஆற்றல்கள் நம்மிலே வளர்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த மாணவர் மன்றமும் அந்த நோக்கத்தை முன்னெடுத்து சரியா நடைபெறும் என்பதையும் கூறிக்கொள்கின்றோம்.
மேலும் இங்கு வந்து தங்களுடைய திறமைகளை சொற்பொழிவுகளாகவும் கவிதைகளாகவும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் மூலமாகவும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போக இருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு அடுத்து வரும் அனைத்து மன்றங்களிலும் நாமும் நமக்கு தரப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை மிகவும் தைரியமாகவும் முன்வந்து செய்வதற்கு நாம் ஆசை வைக்க வேண்டும் என கூறி இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்றவனாக எனது தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.